தேர்ந்தெடுத்தார்கள். தலைவர்களுக்கு துணையாயிருக்க துணைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுத்தார்கள். இவர்களையும் மக்களையும் தொடர்புபடுத்துவதற்காக பல குழுக்களை நியமித்தார்கள். இது சமுதாயத்தை நல்வழியில் நடத்துவதற்காக மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகளாகும். அன்று முதல் இன்று வரை இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்று மனித இனம் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தையே நல்வழியில் நடத்துவதற்கும் உதவுகிறது. இக்குழுக்களும் வழிமுறைகளும் என்னதான் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அக்குழுக்களுக்குள் நடக்கின்ற மன கசப்புகளையும் எதிர்மறையான கருத்துக்களையும் அவர்களிடம் கலந்துரையாடுவதை விட்டுவிட்டு அச்சமூகத்தில் இருக்கும் இளைஞர்களிடம் கலந்துரையாடுகிறார்கள். குறை கூற அன்னை மரியாவும் இயேசுவும் பரிமாறிக்கொள்கிறார்கள். தூய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி பரிமாற முடியும். ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளை பார்க்கும் பார்வை அன்பாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு தாயின் மீதான பார்வை ஏளனமாக இருக்கிறது. தாயின் வார்த்தையை மதிக்காமல் அவர்களின் வார்த்தைகளை எதிர்த்து பேசி அவர்களை திட்டி முறைக்கிறது இப்போதைய பிள்ளை. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு கரம் கொடுக்கிறார் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிகள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த பாரமான நாங்களும் எங்களது கரங்களினால் மற்றவர்களின் வாழ்வில் உதவி கரம் நீட்டி படைப்பின் நோக்கத்தை நேற்றி வாழும் வரம் தாரும் இயேசுவே.
எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, பின்னி நின்றன எனக்காக. வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, பின்னி நின்றனையோ எனக்காக. ஆறாம் நிலை. வீர வார்த்தையாய் மண்ணில் வந்தவரே இறைவா, வின்றி நின்றனையோ எனக்காக. ஆடிய முகம் கண்டு வருந்திய மகளிருக்கு எங்கு ஆறுதல் நீரும் இறைவா. ஆடிய முகம் கண்டு வருந்திய மகளிருக்கு எங்கு ஆறுதல் நீரும் இறைவா. பாவம் தந்த சுமையில் பாழாய் போனேனே இறைவா, இறைவா. என் வந்த தமக்கும் நல்லுரை தந்து காப்பின்னி நடந்தனையோ நன்மை குருவே, வின்றி நின்றனையோ எனக்காக. எட்டாம் நிலை. கண்ணீரோடு நிற்கும் எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உம்முடைய பரிசுத்த பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.